சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் சிவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட வழிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுந்து காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய. காகமென்ற ரூபமாயிருந்து கொண்டு காரணங்கள் அத்தனையும் கருவாய்ப் பார்த்து வேகமுடன் வெளியோட்ட நிலையாய்ப் பார்க்க வெகு தூரம் சுற்றி இன்னும் விவரம் காணேன் மோகமுடன் பரந்தமரம் அணுவதாக்கி மூர்க்கமுடன் பரவெளியை மனவெளி தாக்க நாகரீகமாகவும் தான் அண்டமேவி நடுவணைய மூச்சு நடு மத்திதானே காகபுஜண்டர். பரன்ல இருந்து அந்த பெட்டியை எடுக்கட்டுமா? அது என்ன மூலிகைன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா வனத்துல இருந்து பறிச்சுட்டு வந்து மருந்து தயாரிச்சு உனக்கு பார்வை வர வச்சிடலாம்ல. மாமா என்னாச்சு மாமா? மாமா என்னாச்சு மாமா? அதை நீ பறிக்கிறதுக்காக தாராளமா வனத்துக்கு போலாம். அந்த மூலிகை எப்படி இருக்கும் எங்க கிடைக்கும்ன்ற கவலையெல்லாம் உனக்கு வேண்டாம். நீ வனத்துக்கு போனாலே உனக்கான வழிகாட்டுதல் தானாவே தெரியும். ஆனா அந்த மூலிகை உனக்கு கிடைக்கிறதுக்கு வனத்துல நீ சில சடங்குகள் செய்ய வேண்டியிருக்கும். சொல்லுங்க சாமி, நான் என்ன செய்யணும்? வனத்துல கன்னி மூலையில் இருக்கிற கணபதிக்கு கற்பூரம் ஏத்தி தேங்காய் உடைச்சு அவரை வணங்கினதுக்கு அப்புறம் தான் வனத்துக்குள்ளேயே போக முடியும். அப்படி போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விருட்சம் இருக்கும். இப்போ கேட்ட நட்சத்திரம்னா பரா என்ற மரம், அதாவது கருவேல மரம். உன் அண்ணனோட நட்சத்திரம் என்ன? உத்திரட்டாதி. உத்திரட்டாதினா வேப்ப மரம். 12 ராசிகளுக்கு ஒவ்வொன்றுன்னு 12 வேப்பங்கன்றுகளை நீ கையோடு எடுத்துக்கிட்டு போகணும். அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் வனத்துல நட்டு வச்சு தண்ணி ஊற்றணும். அதுவும் எப்படியாப்பட்ட தண்ணி? வனத்துக்கு போறதுக்கு முதல் நாள் ராத்திரி நவதானியங்கள்ல ஒவ்வொரு தானியத்தையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை தண்ணியில ஊற வைக்கணும். அந்த தானியங்களோட ஊற வச்ச தண்ணியவும் எடுத்துட்டு போகணும். 9 தானியங்களும் 9 கோள்களாக உள்ளது. அதனாலதான் நவதானியங்களையும் அதை ஊற வச்ச தண்ணியவும் எடுத்துட்டு போக சொல்றது. முதல் கன்றை வனத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கன்னி மூலையில நடணும். அதுக்கு நவதானிய தண்ணியையும் ஒரு கைப்பிடி நவதானியத்தையும் உரமா போட்டு அதுக்கப்புறமா தான் வனத்துக்குள்ள போகணும். அது மாதிரி 12 இடத்துல 12 கன்றுகளை நடணும். நம்ம கை வழியா அந்த கன்றுகளுக்கு தண்ணி ஊத்துறதுனால கை வழியா நம்மளோட சக்தி வெளியேறி அந்த கன்றுகளுக்குள்ள பாயும். அதனால அந்த மரத்துக்கும் நமக்குமான தொடர்பு உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். நாம எவ்வளவு தூரம் போனாலும் நமக்கும் மரத்துக்குமான தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த மரம் வளர வளர நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தீமையெல்லாம் குறையும். அந்த மரம் பூத்து குலுங்கும் போது நம்ம வாழ்க்கையும் பூத்து குலுங்கும். இது வெறும் நம்பிக்கை இல்லை, நிதர்சனம், உண்மை. வனத்துக்குள்ள போற வழியில சூரியன் பொறித்த பாறை, நிலா பொறித்த பாறைன்னு இந்த ரெண்டும் வந்தா நீ போற பாதை சரியான பாதைன்னு அர்த்தம். ஆனா உனக்கு அங்க எந்த குழப்பமும் இருக்காது. உனக்கான வழிகாட்டுதல் உன் கூடவே வரும். கடைசியா ராசி சக்கர மேடு வரும். நீ அந்த மேட்ல உட்காந்து வேண்டினா நீ வேண்டி போன பலன் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க சாமி. சிவாய நமோ.
நான் ஏற்கனவே தந்தது மாதிரி இதுவும் அபயகந்தி வேறு தான். இது உன் கையில் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. என்னுடைய பார்வை எப்பவும் உங்க மேல தான் இருக்கும். தைரியமா போயிட்டு வாங்க. என்னுடைய ஆசைகள் எப்போதும் உங்களுக்கு உண்டு. விஜய், நேற்று நீங்கள் அத்தான் கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம். பாவம், அவர் எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டார் தெரியுமா? நேத்தே முடிஞ்சு போன விஷயம், அதுக்கு என்ன இப்போ? என்ன விஜய், ஏன் இவ்வளோ ஹார்ஷா பேசுறீங்க? அப்பா மேல கொஞ்சமாவது பாசம் வேணாம்? அவரே எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றாரு. அட்லீஸ்ட் அந்த கட்டத்துக்காவது அவர்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசியிருக்கலாம்ல. அதான் பேசலன்னு ஆயிடுச்சு. அந்த டாபிக் எதுக்காக பேசுறீங்கன்னு தான் கேட்குறேன். ஏன்னா நேற்று நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் என் மனசுக்கு தாங்கலை. அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன், கேட்க முடியல. அதான் இப்ப கேட்கறேன், பதில் சொல்லுங்க. மாம்ஸ், உங்களை பொறுத்த வரைக்கும் பாசம்னா என்ன மாம்ஸ்? என்ன பாசம்னா என்ன மாம்ஸ்? என்ன இப்படி கேக்குறீங்க? பாசம்னா பண்பு, அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல காட்டுற பரிவு, அக்கறை, மரியாதை, இதெல்லாம் தான். பாசம்ங்கிறதுக்கு விளக்கம் கேட்டா அதே அர்த்தம் தர வேற வேற வார்த்தை சொல்றீங்க. இட்ஸ் ஓகே. உங்களை பொறுத்த வரைக்கும் பாசங்கிறது கட்டி பிடிச்சி ஒப்பாரி வைக்கிறது. நண்டு மாதிரி உங்க காலை உங்க பொண்ணு பிடிச்சுக்கும், அவ காலை நீங்க பிடிச்சுப்பீங்க. ஆனா நான் அப்படி இல்ல மாம்ஸ். இஃப் யூ நோட்டீஸ், பூமி காத்தான் பட்டிக்கு வந்து நான் பட்ட கஷ்டம், அவமானம் எல்லாத்தையும் தாங்கிட்டு நடுவுல பழைய ஜன்மம் அது இதுன்னு சுவாமிஜி சொன்னா கூட நான் பட்ட கஷ்டங்களுக்கு காரணம் என்ன? என் அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற தானே. பாசம் பாசம் சொல்ற நீங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் தாங்கிட்டு பொறுமையா இருப்பீங்களா? எப்போ கை தூக்கிட்டு ஓடி போயிருப்பீங்க. சோ இப்போ நான் விடாப்புடியோட எல்லாத்தையும் தாங்கிட்டு இங்க இருக்கேன்னா அது காரணம் என்ன? ஏன் அப்பா மேல நான் காட்டுற பாசம், பண்பு, பரிவு, அக்கறை, மரியாதை, இது எல்லாம் தான். இதுக்கு பேர் தான் உண்மையான பாசங்கிறது. நேத்து நான் போன் அட்டெண்ட் பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்களாம் போட்டு இருக்கிற நண்டுபிடிய அவர் எனக்கும் போட்டிருப்பாரு. அதுக்கெல்லாம் நான் சிக்கிக்க விரும்பல. விளக்கம் உங்களுக்கு போதுமா இல்ல இன்னும் வேணுமா? சொல்லுங்க மாம்ஸ், கம் ஆன். சொல்லு கண்மணி. அப்பா, மேசிவ் அட்டாக் வந்து மாமாவை சிவியரான பொசிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன்ப்பா. எனக்கு பயமா இருக்குப்பா. இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்லி நீங்க 2 பேரும் உடனே இங்க கிளம்பி வாங்க. அம்மாடி அம்மாடி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்க உடனே கிளம்பி அங்க வரோம். டாக்டர் என்ன சொல்றாருமா? ஐயோ, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கப்பா. நான் என்னன்னு கேட்டு சொல்றேன். நீங்க உடனே கிளம்பி இங்க வாங்க. பயப்படாதம்மா, அந்த ஈஸ்வரன் அருளால அத்தானுக்கு ஒன்றும் ஆயிடாது. நீ தைரியமா இருக்கணும், அவ்வளவுதான். மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலாம். சரிப்பா. விஜய், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைதான், மேசிவ் ஹார்ட் அட்டாக் அதானே? அட என்னங்க நீங்க இந்த மாதிரி நேரத்தில் கூட எப்படி யோசிக்கிறீங்க? வில்லாளா, என்ன யோசிக்கிற? யோசிக்க நேரம் இல்ல, உடனே கிளம்புங்கள். விஜய், வாங்க கிளம்பலாம். சரி சாமிஜி, நான் ரெடி ஆயிடுறேன். விஜய், விஜயனே, நீ வர்ற நேரத்துக்குள்ள உன் அப்பா நலமாக வேண்டி நான் ஒரு பூஜை செய்யறேன். நான் வர்ற வரைக்கும் காத்துரு. நானா சீக்கிரம் பூஜைக்கு தேவையானதை தயார். சரிங்க ஆசானே.
ஆசானே, பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன் ஆசானே. விஜயனை கொஞ்சம் காத்திருக்க சொல்லு. சரிங்க ஆசானே. ராஜமோகினி பிரசன்னமாகணும் தேவி. தேவி பிரசன்னமாகணும். ராஜமோகினி பிரசன்னமாகணும் தேவி. பிரசன்னமாகணும். பிரசன்னமாகணும் தேவி. தேவி ராஜமோகினி, எனக்கு அவசரமாக ஒரு விஷயம் தெரிய வேண்டும். உடனே என் முன் பிரசன்னமாகி எனக்கான சந்தேகங்களை நீதான் போக்க வேண்டும். தேவி ராஜமோகினி, என் முன் பிரசன்னமாகு. தேவி பிரசன்னமாகு. தேவி பிரசன்னமாகணும். தேவி நமஸ்காரம். என் வேண்டுதலை ஏற்று உடனே பிரசன்னமானதுக்கு நன்றி தேவி. கேசவா, உனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்ன? உன் சந்தேகங்கள் என்ன? கேள், நான் சொல்கிறேன். தேவி, வில்லாளன் விஜயனின் அப்பா உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருப்பதாக வந்த தகவல் உண்மையா? அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? ஆம், உண்மைதான். அவரின் அந்திம காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வழி இல்லையா? கேசவா, ஒருவரின் போகும் உயிரை தடுத்து நிறுத்தும் வல்லமை அந்த மகேசனுக்கே இல்லை என்பது உனக்கு தெரியாதா என்ன? விஜயனை வைத்துதான் நான் நினைத்ததையெல்லாம் அடைய முடியும் என்று நீ சொன்னாய். இந்த நேரத்தில் விஜயன் அவன் அப்பாவை பார்க்க ஊருக்கு சென்றால் அவன் மீண்டும் இங்கு திரும்பி வர வாய்ப்பிருக்கிறதா? சந்தேகம்தான். விஜயனின் தந்தை அவனிடம் சாகும் தருணத்தில் சத்தியம் வாங்கிக் கொண்டால் கண்டிப்பாக அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்படும். அப்படி ஒரு நிலை வந்தால் விஜயன் உன்னிடம் திரும்பி வர வாய்ப்பில்லை. அவனை வைத்து நீ அடைய வேண்டியதை அடைய வாய்ப்பில்லாமல் போகும். ஆனால் அவன் இப்பிறவி எடுத்ததின் பலனாக செய்ய வேண்டிய காரியங்களை விஜயன் செய்வான். ஆனால் அதனால் உனக்கெந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. அப்படி என்றால் நான் உடனே விஜயன் ஊருக்கு போவதை தடுக்க வேண்டும் இல்லையா? என்ன செய்து அவனை தடுக்கலாம் தேவி? அதையும் நானே சொல்ல வேண்டுமா என்ன? விஜயனை எப்படி தடுக்க வேண்டும் என்பது உன் சாமர்த்தியம். உன் சந்தேகங்கள் அனைத்துக்கும் நான் பதில் சொல்லிவிட்டேன். என் பிரமாண காலம் முடிந்து விட்டது. நான் விடை பெறுகிறேன். நன்றி தேவி. இந்த வசிய மருந்து விஜயனுக்கு கொடுத்து அவனை ஊருக்கு போக விடாம தடுத்துடணும். விஜயனே, பூஜையில எனக்கு நல்ல சகுனம் தெரிஞ்சது. உங்க அப்பாவுக்கு பூர்ண சுகம் கிடைக்கும். கவலைப்படாத, பதட்டம் இல்லாம போயிட்டு வா. இந்த பிரசாதம் இந்தா.
குருஜி நான் கிளம்பலாமா? விஜயனே, ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போ. குருஜி டைம் ஆயிடுச்சு குருஜி. தடங்கள் இல்லாம பயணமாகணும் இல்லையா? உங்க நன்மைக்கு தான் சொல்றேன். ஒரு 10 நிமிஷம் தானே. ம் ம் பெத்த அப்பம் பேச்ச கேட்காத, இந்த ஆள் சொல்றதெல்லாம் அப்படியே கேடு. ஆசான் தன்னோட வேலையை காட்ட போறாருன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தான் தெரியல. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நீ கிளம்பலாம். சரி சாமிஜி, போயிட்டு வரேன் சாமிஜி. நலம் உண்டாகட்டும். அப்ப நாங்க வரோம் குருஜி. ம் விஜய், என்ன விஜய், என்னாச்சு? மாம்ஸ், நான் வரல மாம்ஸ். நீங்க போயிட்டு வாங்க. நானா என் லக்கேஜ் எல்லாம் வெளியிடு. சரி விஜய், சார். விஜய் இப்படி திடீர்னு வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்பாவை பாத்துக்க டாக்டர்ஸ், நீங்க கண்மணி, இத்தனை பேர் இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ண போறேன்? என்ன விஜய் பேசுறீங்க நீங்க? அத்தானுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு காரணமே நீங்க தான். இந்த மாதிரி நேரத்துல நீங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா பழசெல்லாம் மறந்துட்டு வந்திருக்கீங்கன்னு அவர் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கும். அவர் முழுசா குணமடைஞ்சிருவாரு. என்ன சொன்னாலும் நான் வரப்போறது இல்ல. நீங்க கிளம்புங்க. விஜய், விஜயனே, இந்த நிலைமையில நீங்க போகாம இருக்கிறது நல்லதில்ல. கணேஷ் சொல்றது சரிதான். உன் முகத்தை பார்த்தாலே அவருக்கு பாதி குணமாயிடும். சுவாமிஜி, நோ. இந்த விஷயத்துல நான் யாரோட பேச்சும் கேட்க போறது இல்ல. தட்ஸ் ஆல். நீ பண்றது உனக்கே நல்லா இருக்காடா? அநியாயம்டா. இடியட். ஆசானே, விஜய் சார் அவர் கூட போகாததுக்கு நீங்க தானே காரணம்? ஆமாண்டா, அவன் போனா திரும்பி வரமாட்டான்னு ராஜமோகினி சொன்னான். விஜயன் என் கூட இருக்கணும். அவனை வச்சுதான் அஷ்டலிங்கங்களை நான் அடைய முடியும். அது வரைக்கும் நான் சொன்னால் ஒழிய என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. எதுக்காக என்ன வர சொன்னீங்க? சொல்லுங்க. குணா, ராணி, பிருந்தா இவங்க விஷயத்தை அடுத்து என்ன பண்ணான்னு ஒரே குழப்பமா இருக்கு. சரி, அப்புறம் இப்ப நம்ம இமீடியட்டா ஒரு காரியம் பண்ணி ஆகணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? மென்டலா இருந்தாலும் காளி அந்த ஊர்ல இருக்கிறது நமக்கு நல்லது இல்ல. காளிய தன்னுடைய அண்ணன் அப்படின்னு ராணி அங்க சொல்லியிருக்கா. காளி விஜய் சொல்லி தான் அந்த கோயிலுக்குள்ளேயே போயிருக்கான். அந்த ஊர்ல இருக்கவங்க காளியை பத்தி என்கொயரி பண்ணாங்கன்னா விஜய் கிட்ட விசாரிப்பாங்க. விஜய் என்ன கை காட்டிட்டா? ஆஹா, நாளைக்கு தேவையில்லாம போலீஸ் என்ன தேடி வர வாய்ப்பு இருக்கு. ஏதோ லிங்க்ல நம்ம இயக்கத்தை பத்தி வெளியே தெரியவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீ கார் எடுத்துட்டு போய் காளி இங்க கூட்டிட்டு வந்துரு. இங்கே ஹாஸ்பிட்டல் சேர்த்து உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். சரியா? ஓகே. இன்னைக்கே கிளம்பு. காளி இங்க வந்ததும் ராணி பிருந்தாவை என்ன பண்ணுங்கிறத நான் முடிவு பண்ணிடுவேன். நாம திரும்ப பூமிகா தான் படிக்க போக வேண்டியிருக்கும். யா, ஓகே, கோ. நான் வரேன். மாமா, மாமா, என்னம்மா? குடிக்க பால் கொண்டு வரட்டுமா? அவங்க இன்னும் வரலையாம்மா? என்னதான் அவனை நான் தலைமொழிகிட்டேன்னு சொன்னாலும் என்னாச்சு டாட் அப்படின்னு கேட்டு வந்துட மாட்டானான்னு என் மனசு ஏங்குதுமா. இது பாரு, உங்க அப்பனு கூட காணுமே.
இப்போ எப்படி இருக்கத்தான்? எங்கடா அவனை காணோம்? அது இப்போ கூட என்ன வந்து பார்க்க கூடாதுன்னு இருக்கானா? அவ்வளவு வைராக்கியம்.